ரேட்டிங்கு டைம் ஆச்சு வாடா. ஹாப்பி பர்த்டேடா சண்முகமணி. தேங்க்யூ ஸோ மச்ரா, தேங்க்யூ ஸோ மச்ரா. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரா. நீ தான் இன்னைக்கு 4th விஷ் பண்ற. வா உட்கார் போலாம். புடி. என்னடா வேலை வாங்குறியா? அட உட்கார்றா போலாம். ஏய் இந்த வருஷமாச்சும் ட்ரீட் வைப்பியா? வச்சிடலாம்டா வச்சிடலாம். கோடையை போடுறா சண்முகமணி. ஏய் சண்முகமணி வேகமா போ. ஏய் சண்முகமணி என்ன பார்க்க மாப்பிள்ள மாதிரி இருக்க? இந்த வருஷம் கமிட் ஆகி நாளைக்கு போனால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி இழிச்ச போ. விநாயகா, அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும்ப்பா. அப்புறம் விநாயகா, நேற்று நைட்டு கிடைச்ச அதே மசால் தோசை இன்னைக்கு கிடைச்சா போதும். விநாயகா, அடுத்த பர்த்டே சண்டே வரணும் விநாயகா. அடுத்த பர்த்டேக்கு நல்லா பிராண்டட் ட்ரெஸ்ஸாக போடணும் விநாயகா. விநாயகா 1, விநாயகா 2, விநாயகா 3. அடுத்த பர்த்டேக்கு இவனை கூப்பிட்டு வரக்கூடாது விநாயகா. ஒரு நல்ல பொண்ணாக லவ் பண்ணி அவளை கூப்பிட்டு வரணும் விநாயகா. இந்த பிஸ்கட் மணியனை கூப்பிட்டு வரக்கூடாது, வரவே கூடாது. இந்த பர்த்டேக்கு எவனும் என்கிட்ட ட்ரீட் கேட்கக்கூடாது சாமி. அதுக்கு தான் இந்த தேங்காய். செதறு தேங்காய் தான். ஏடா சண்முகமணி ட்ரெஸ் போடல? எங்கடா புது ட்ரெஸ் போட முடியும்? மாதம் எங்கள் அப்பா 15,000 ரூபா சம்பாதிக்கிறார். 4,000 ரூபா வீட்டு வாடகைக்கு, 4,000 ரூபா மளிகை ஜாமானுக்கு போயிடுது, 2,000 ரூபா காய்கறிக்கு போயிடுது. இது இல்லாமல் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேறு கட்டணும், எனக்கு காலேஜ் ஃபீஸ் வேறு கட்டணும், இதில் டியூஷன் ஃபீஸ் வேறு தங்கச்சிக்கு. இப்போ சொல்ல எப்படி என்னால் புது ட்ரெஸ்? இதில் வண்டிக்கு டியூ வேறு கட்டணும், பெட்ரோல் விலை வேறு அதிகமாகிடுச்சு. இதில் நான் எங்கடா புது ட்ரெஸ் வாங்க முடியும்? அப்பா சாமி, இதோட 112 டைம் சொல்கிறேன். டே, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேட்னா அப்படி தாண்டா இருக்கும். சரி வா போகலாம். இது என்ன? தேங்காய். வெங்காயம். இது தேங்காய்னு எனக்கு தெரியாதா? இது நீ வெறும் தேங்காவை தான் பார்க்குற, ஒரு பிஸ்னஸாக பார்க்குற. இந்த தேங்காவை வாங்கினது யாரு? எங்கள் அப்பா. இதை உடச்சது யாரு? நான். இதை சாப்பிட்டது யாரு? நீ. இதில் யார் பயனடைஞ்சா? நம்ம 2 பேரும் தான். இதில் 2 முட்டாளு 2 புத்திசாலி இருக்காங்க. அது யாரு? 2 புத்திசாலி யாரு? நானும் கடைக்காரனும். இதில் 2 முட்டாள் இருக்காங்க. அது யாரு? நீயும் உங்கள் அப்பாவும். நில்றா, ஒரு நிமிஷம்டா. இனி நான் முட்டாள் இல்லடா, நானும் புத்திசாலி தான்டா. சண்முகமணி, நீ புத்திசாலி தான். போய் வண்டி எடு. மெக்கானிக்கல் இன்ஜினியர் தாயா. ஒரு சாதாரண செதறு தேங்காய்க்குள்ள இத்தனை விஷயம் சொல்கிறான் பாரு. இவன் ஒரு ஜீனியஸ், அதிமேதாவி, வேற லெவல்ரா இவன். இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீ சொல்கிறா சண்முகமணி. ஷேர் பண்ணுங்க.